இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம இந்த நாள் பார்க்கறதுக்கு ஒன்று பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு இப்போ அது மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை வந்து 31 போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு திதியை பார்த்தீங்கன்னா திதி சதுர்த்தசி போட்டுப்பாங்க. திதி என்ன திதி சதுர்த்தசி போட்டுப்பாங்க இல்லையா? திதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 சதுர்த்தசி ஆகும். பிப்ரவரி 1 தான் அமாவாசைன்னு போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அமாவாசை உங்களுக்கு வந்து தை அமாவாசைன்னு போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா போல்ட் லெட்டர்ஸில் ஜனவரி 31 தான் போட்டிருக்கோம். ஏன் எப்படி திதி வர அன்றைக்கி தானே பண்ணணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை எப்படி இதை வச்சு நம்ம வந்து நாள் எப்படி பார்க்கணும்னு நான் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஒரு நாளில். அதை வந்து இன்னைக்கு இது சேர்ந்து போச்சு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும் இங்கே நாள் எப்படி பார்க்கணுன்றது தெரிஞ்சுக்கணுன்றது. இப்போ இதை வச்சே சொல்லிடலாம். இதை வச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு திதி ஏன் வருதுன்றது தெரியும். அமாவாசை ஏன் 1ஆம் தேதி வரல 31ஆம் தேதி வருதுன்றதும் புரியும். அதே நேரத்தில் நாள் எப்படி பார்க்கறதுன்றதும் உங்களுக்கு புரியும். பாருங்க, அன்னைக்கு வந்து ஒரு நாளைய வந்து 5 காலமாக பிரிச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. ஒரு நாள் ஒரு பகல் பொழுத 5 காலமாக பிரிச்சுருக்காங்க. முதல்ல இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு 2.5 நாள். நீங்கள் அதை கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக 8 24 எத்தனை உங்களுக்கு 30 நாடியில் வந்து 5ஆக பிரிச்சிங்கன்னா 7.5 நாடி இல்லையா? 4 4 2 அது மாதிரி அதை வந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 5 7.5 நாடி 7.5 நாடின்றது கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி 24 நிமிஷம் வரும். 7.5 நாடின்றது அந்த அந்த அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நான் 7.5 நாடி இல்லை சாரி 30 வந்து 5ஆல் வச்சிங்கன்னா 6 நாடி இல்லையா? 2.5 நாடி 1 மணி நேரம். என்ன 2.5 நாடின்றது வந்து 48 58 60 2.5 நாடி 1 மணி நேரம். உங்களுக்கு வந்து இது வந்து 6 நாடி. 6 நாடி ஒரு நாளைக்கு வந்து 5 காலமாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பகல் பொழுது 12 மணி நேரத்தை 5 காலமாக பிரிச்சிருக்காங்க. 6 நாடி. ஒரு காலத்துக்கு வந்து 6 நாடி. 6 நாடின்றது எவ்வளவுன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம். 1 மணி நேரம் வந்து நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். உங்களுக்கு 24 நிமிஷம். ஒரு நாடின்றது 24 நிமிஷம். ஒவ்வொரு இதுவும் நீங்கள் 6 நாடி கணக்கு போட்டிங்கன்னா 2 மணி 24 நிமிஷம் வரும். இந்த 5 காலமாக பிரித்ததில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பிராத காலம்னுவாங்க. அது வந்து தெய்வ காலம். அது தெய்வங்களுக்கு உண்டான காலம். சாதாரணமாக அது என்னென்னா 6 மணிலேருந்து 8:24 வரைக்கும். காத்தால 6லேருந்து 8:24 வரைக்கும் பிராத காலம். அடுத்தது சங்க காலம். அது வந்து தேவர்களுடைய காலம். சங்க காலன்றது வந்து தேவர்களுடைய காலம். தேவர்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணின்னா அது 8:24 முடிஞ்சது இல்லையா? 8:25லேருந்து 10:48 வரைக்கும். 10:48 வரைக்கும். அதுவும் 6 நாழிகை. அந்த 6 நாழிகை பார்த்தீங்கன்னா தேவர் காலம். அடுத்தது மத்திய காலம். மத்திய காலன்றது தான் மனிதர்களுடைய காலம். நம்மளோட காலம் அதுதான். அது வந்து 10:49லேருந்து அதே மாதிரி 6 நாள் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 1:12 வரைக்கும். அதனால நம்ம செய்கிற வேலையெல்லாம் 1 மணியே தாண்டக்கூடாதுன்னு பார்த்துருக்கீங்களா? 1 மணி தாண்டவே கூடாது. 12 மணியே தாண்டக்கூடாதுன்னு 1 மணி 12 மணி தாண்டக்கூடாதுன்றது உச்சி மாறுறதுன்றதுனால. உச்சியிலேருந்து இப்போ சூரியன் சாய ஆரம்பிச்சிருது. அதுக்கு ஏறு முகத்தில் போடணும், இறங்கு முகத்தில் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நமக்குரிய காலம் என்னென்னா 1:12 வரைக்கும். மனிதர்களுக்குரிய காலம் ஜீவாத்மாக்களுக்குரிய காலம் என்னென்னா 10:49லேருந்து 1:2 வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பித்ரு காலம். பித்ரு காலன்றது அபர காலம். பித்ரு காலம்னுவாங்க, இல்லாட்டா அபர காலம்னுவாங்க. இதுதான் பித்ருக்களுக்கான ஒரு காலம். நம்மளோட முன்னோர்களுக்கு செய்யறது எந்த இதுக்கும் இதுதான் காலம். இது வந்து 1:13லேருந்து 3:36 வரைக்கும் சாயந்தரம். அடுத்தது வந்து அசுர காலம். அசுர காலன்றது வந்து சாயங்காலம். சாயங்காலம் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி தான் 3:37லேருந்து 6 மணி வரைக்கும். இது நார்மல். இது வந்து வகுத்தது. இது எப்போ மாறும்னா சூரியோதயத்தை பொறுத்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் நமக்கு வந்து என்னென்னா இந்த ஜனவரி 31 இருக்க அன்னைக்கு வந்து சூரியோதயம் பார்த்தீங்கன்னா 6:40 பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது 6:40 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா தை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். தை 18 தான் அமாவாசை வருது. 6ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சூரியோதயம் 6:40 போட்டிருக்கான். அதுக்கு அடுத்தது
தை 22ஆம் தேதி சூரியோதயம் 6:39 குறையிறது. ஸோ 40லேருந்து குறைஞ்சின்னு வருது. அதை கணக்கு வச்சுக்கோங்க. தை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இங்கே கணக்கு போட்டிங்கன்னா 16 நாள். 16 நாளில் 1 நிமிஷம் குறையிறது. ஆவரேஜாக 1 நிமிஷம் குறையிறது. அதுதான் அந்த கணக்கு, அவங்க போடுற கணக்கு அதுதான், அந்த 1 நிமிஷம் குறையிறது. ஆக நமக்கு வந்து என்ன, நமக்கு தை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து தை 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 நாள் வரும். தை மாதம் 6லேருந்து நமக்கு தை 16 இது என்ன வருது, என்னைக்கு வருது, தை அமாவாசை வருது, நமக்கு வருது வந்து 18 இல்லையா? தை மாதம் 18ஆம் தேதி வருது இல்லையா? 18ஆம் தேதினா 6லேருந்து 18 வரைக்கும் பாருங்க எவ்வளோ வருதுன்னு. தை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 16, 17, 18, 11 நாளா, 13 நாள் இல்லையா? 13 நாள் வருது. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 13 நாள் ஆகுது. 13 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 13 நாளைக்கு இது வந்து இந்த ஒரு, அதாவது 16 நாள், 21 வரைக்கும் இருக்குது. 6லேருந்து 21 வரைக்கும் 16 நாளைக்கு வந்து 60 வினாடி, 1 நிமிஷம் குறையிறதுன்னா 60 வினாடி குறையுது. அப்போ 13 நாளைக்கு எவ்வளோ குறையணும்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா வந்துடும். இதில் 13 நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா 6 13ன்னா 13 65 இல்லையா? 5 நாள் 5 கரெக்டாக 5 வினாடின்ற மாதிரி வரும். கிட்டத்தட்ட 5 வினாடின்னு வராது, 4.75 வினாடி வருமோ என்னமோ. அவ்வளோதான், 5 வினாடின்னு வச்சுக்கோங்க. 5 வினாடி ஒரு நாளைக்கு 5 வினாடி குறையுது. ஒரு நாளைக்கு 5 வினாடி குறையுதுன்னா நம்மளுக்கு 13 நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 வினாடி இல்லை, 13 நாளைக்கு உங்களுக்கு 60 வினாடியில் வந்து 16ஆல் வகுத்தா 3.75 வினாடி ஒரு நாளைக்கு. 13 நாளைக்கு 39, 13னா 4ன்னு வச்சுனா கூட 13 நாளைக்கு 52 வினாடி ஆகுது இல்லையா? 52 வினாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான் 3.75 வினாடி ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 3.75 வினாடினா 13 நாளைக்கு 15 4 × 13 4 15 45 5 4 ஒரு 15 14 19 4ஆல் வகுத்தோம்னா 6னா 200 நாடினா கிட்டத்தட்ட 4னா 5 20. அதான் 5 வினாடி வருது. 5 வினாடி 13 நாளைக்கு எத்தனை வினாடி வருது? அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு 13, 60 வினாடினா கிட்டத்தட்ட 50 வினாடி வரும். 13 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3.75 நாளைக்கு 3.75 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 13 நாளைக்கு 13 3 39, 13 முக்கா அதை கணக்கு போடுவோம். 10 முக்கா 7.5, 3 முக்கா 2.25, 9.25, 39 1 40 வினாடி கிட்டத்தட்ட இல்லையா? 40 வினாடி போச்சுன்னா 20 வினாடி மிச்சம் இருக்கு. அப்போ அன்னைக்கு என்ன நம்மளுக்கு தை 18ஆம் தேதி என்ன உதயாதி நாழிகை என்ன வருதுன்னா 6 மணி இறங்கு முகத்தில் வருது இல்லையா? 39 நிமிஷம். இந்த 40 வினாடி போயிட்டுன்னா 20 வினாடி. ஆக சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால் நீங்கள் இந்த அந்த தை நம்மளுக்கு வர அந்த தை 18ஆம் தேதி அமாவாசை வர அன்னைக்கு ஜனவரி 31 அன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6 மணி 39 நிமிஷம் 20 வினாடி. அந்த அந்த அளவில் அதை வச்சுங்க அப்படியே. அதுதான் அன்னைக்கு சூரிய உதயம். அப்போ பிராத காலம் அன்னைக்கு நீ வருது எப்போ வருது? அப்போ பிராத காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 39 20 வினாடி இல்லையா? அதை கழிக்கணும். அதை கழிக்கிறத வந்து நீங்கள் 40 வினாடின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா பிராத காலம் வந்து சாதாரணமாக தெய்வ காலங்கள் வந்து 8:24 முடியும் இல்லையா? இதில் வந்து 6 மணின்றது வந்து 6:39க்கு தான் நம்மளுக்கு இதாக சூரிய உதயம். ஆக 39 வினாடி ஆட் பண்ணணும் இல்லையா? 39 வினாடியை ஆட் பண்ணிக்கணும். 6:39 ஆட் பண்ணிங்கன்னா சூரிய உதயம் வந்து அந்த கொஞ்சமாக இருக்கிற அந்த 40 வினாடியை விட்டுறலாம். 6:40 நிமிஷத்தை மட்டும் காணிக்கலாம். 6:39 நிமிஷம் ரவுண்ட் பண்ணி வச்சுன்னா 6:39லேருந்து 9:03 வரைக்கும் நம்ம அந்த கொஞ்சோண்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை விட்டுடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அது கணக்கு போடும்போது அது போடணும். ஜாதகம் குறிக்கும் போதெல்லாம் அதையும் சேர்த்து கணக்கு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இல்லாட்டா பலன் சொல்கிறதுல வந்து 10 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் தள்ளி போகும் முன்னாடி பின்னாடி. இதுக்கு அது தேவையில்லை. இது நம்மளுக்கு வந்து இந்த கணக்கு பார்க்கறதுக்கு வந்து 6 மணி 39 நிமிஷம் சூரிய உதயம்னா பிராத காலம் வந்து 9:03 வரைக்கும் இருக்கும். 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஆட் பண்ண. அதே மாதிரி சங்க காலம் தெய்வ காலம் அது
தெய்வ காலம். அப்ப சங்க காலங்கிற தேவர் காலம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னா 9:04 11:27. அது 2:40, 2 மணி 40 நிமிஷம் கூட்டணும். 2 மணி 24 நிமிஷம், சாரி 2 மணி 24 நிமிஷம் கூட்டினீங்கன்னா 9:04 11:27 வரைக்கும் இருக்கும். மத்திய காலம் பார்த்தீங்கன்னா 11:27 தானே, 9:04 11:27 11:27 வரைக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய காலம்ன்றது மனிதனோட காலம். அது பாத்தீங்கன்னா 11:28 51 1:51 வரைக்கும் இருக்கும் மனிதர் காலம். அடுத்தது பித்ருகாலம், அபரகாலம். இதுதான் பித்ருகாலம் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பித்ருகாலம் பாத்தீங்கன்னா 1:52 4:16 வரைக்கும் இருக்கும். அசுர காலம் பாத்தீங்கன்னா 4:17 6:39. மறுபடியும் அந்த 6:38 அந்த இது சூரிய உதயம் அந்த கணக்கு வந்துடும். சூரிய உதயம் தான் கணக்கு, சூரிய அஸ்தமனம் கணக்கு கிடையாது. இங்க சூரிய உதயம் தான் கணக்கு. சூரிய உதயத்துல இருந்து 5 காலம் ஒரு அந்த தான் கணக்கு வச்சுக்கணும். ஆக இதுல நம்மளுக்கு இந்த பித்ருகாலன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா அமாவாசைன்றது பித்திருக்களுக்காக பண்றது. பித்ருகாலம் எத்தனை மணிக்கு வருது? மத்தியானம் 1:52 4:16. இந்த நேரத்துல அமாவாசை இருக்கான்னு பார்க்கணும். இந்த நேரத்துல அமாவாசை திதி எந்த நாள்ல இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கா திங்கட்கிழமை இருக்கான்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும் என்னன்றது. ஆக இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இத பாருங்க, அமாவாசை வந்து உங்களுக்கு என்னன்னா தை 1:16 தை 18 அன்னைக்கு நம்மளுக்கு அமாவாசை எவ்வளவு நேரம்? அதே 19 இந்த பாருங்க 18 நாழி 19 வினாடி வரைக்கும். ஜனவரி 31 18 நாழி 19 வினாடி வரைக்கும் சதுர்த்தசி இருக்கு. அந்த பஞ்சாங்கத்துல நான் அதை போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. சதுர்த்தசி இருக்கு. சதுர்த்தசி எப்பயுமே பஞ்சாங்கத்துல வந்து ஒரு திதியோ நாளோ போட்டு பக்கத்துல டைம் போட்டிருந்தாங்கன்னா அது வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். அது ஆரம்பிக்கிற அர்த்தம் இல்லை, அது முடிவது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாங்கம் பார்க்கும்போது பஞ்சாங்கத்துல வந்து போட்டுப்பான். இதுல நீங்க இப்ப பஞ்சாங்கம் நான் போட்டோ அனுப்புறேன், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அந்த முடிவு தான். அது அவன் போட்டிருக்கிற டைம் வந்து முடிகிற டைம், அது ஆரம்ப டைம் கிடையாது. அதை நம்ம கரெக்டா பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கு அதுல அது பேசிக் நாலேஜ், அது தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கணக்குல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜனவரி 31 18 நாழியிலிருந்து 18-19 வரைக்கும் சதுர்த்தசி இருக்கு. அதான் திதி நாள் போட்டிருக்காங்க. ஆக 18 நாழி 20 வினாடியிலிருந்து அமாவாசை ஆரம்பிச்சிருது. அமாவாசை ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் 13 நாழி 32 வினாடி வரைக்கும் இருக்கு. 13 நாழி 32 வினாடி வரைக்கும் இருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு. அந்த அதான் பிப்ரவரி 1 அன்னைக்கு. பிப்ரவரி 1 ஆமா, அன்னைக்கு தானே 31 மண்டே. 1 வந்து டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. திங்கட்கிழமை வந்து 18 நாழி 20 வினாடி ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை 13 நாழி 32 வினாடின்னு போட்டிருக்கா. இதான் உங்களுக்கு பஞ்சாங்கத்துல வந்து பிப்ரவரி 1 தான் போட்டிருக்கான் அமாவாசை திதின்றது. ஆனா தர்ப்பணத்தை வந்து 18ஆம் தேதி போட்டிருக்கான். இப்ப நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. இப்ப ஜனவரி மாதம் ஆக மத்தியானம் 1:55 சதுர்த்தசி முடிந்து 1:52 முதல் அமாவாசை தொடங்குகிறது. கரெக்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மத்தியானம் 31 சதுர்த்தசி 18 நாழி 11 நாழி. அதாவது சூரிய உதயத்துல நான் 39 இல்லையா, நீங்க அதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம 39 நிமிஷம் அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு சரியா வரும். 18 நாழிகைன்னு போட்டிருக்கு இல்லையா, 18 நாழிகை 20 நிமிஷம் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. 19 வரைக்கும் சதுர்த்தசி இருக்கு, 20ல வந்து இது வருது. ஆக அந்த 18 நாழிகைன்றது எவ்வளவுன்னா 18 × 24 போட்டீங்கன்னா 712 நாழிகை. 712 நாழிகைன்னா எவ்வளவு? அது 6 மணி. 712 நாழிகை நீங்க வந்து நிமிஷம் 712 நிமிஷம் 24 நிமிஷம் ஒரு நாழிகை இல்லையா. 18 நாழின்றது 712 நிமிஷம். 712 நிமிஷம்ன்றது எத்தனை? 6:39 7 மணி வரைக்கும். அதை வந்து கூட்டிக்கணும். அது வேற. இந்த 712 நிமிஷத்தை 60ஆல வகுத்தீங்கன்னா 7 மணி 12 நிமிஷமா? 432 நிமிஷம். 24 ஒரு நாளைக்கு 24 நிமிஷம். 18 நாளைக்கு 432 நிமிஷம். அதை நீங்க 60ஆல வகுத்தீங்கன்னா 7 மணி 12 நிமிஷம். 7 மணி 12 நிமிஷத்தோட இந்த 39 வினாடி சூரிய உதயத்தில் லேட்டா வருது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும்.
அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 7 மணி 12ஓட 1:59 கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆகுது உங்களுக்கு? 7 மணி 12ஓட ஒரு 39 கூட்டினா 7 மணி 51 நிமிஷம் இல்லையா? ஆக நீங்கள் காத்தால 6லேருந்து 7 மணி 51 நிமிஷம் எவ்வளோ ஆகுது? 1:51 இல்லையா? காத்தால 6 மணிலேருந்து 7 மணி 12 நிமிஷம் ஆக்சுவலாக இது இருக்கிறது, அமாவாசை இருக்கிறது. 7 மணி நேரம் 12 நிமிஷம் இருக்கு. சூரிய உதயம் வந்து 39 நிமிஷம் தள்ளி போறதுனால அதையும் நீங்க இது கூட ஆட் பண்ணீங்கன்னா 7 மணி 51 நிமிஷம். ஆக காத்தால 6 மணிலேருந்து 7 மணி 51 நிமிஷம் கழிச்சு நான் 1:51 மத்தியானம் 1:51க்கு தான் 1:51க்கு அமாவாசை வருது. அமாவாசை வருது வந்து மத்தியானம் 1:51க்கு வருது. அதே மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னா 13 நாழிகை அது ஏதோ போட்டு தானே அதில் அது ஜனவரி 4, 15 வரை 1ஆம் தேதி வந்து பாருங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி 12, 11க்கு முடியுது. இதே மாதிரி கணக்கு போட்டோம்னா அதாவது 13 நாழி போட்டிருந்தானே, எவ்வளவு போட்டிருக்கான் அதில் பஞ்சாங்கத்தில் போட்டு போச்சு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13 நாழி 32 வினாடி இல்லையா? 13 நாழிங்கிறது 13 வந்து நீங்கள் 24ஆல பெருக்குங்க. 13 நாழின்றது வந்து ஒரு நாழி வந்து 24 நிமிஷம் இல்லையா? 13 நாழி வந்து 13 24 × 13 போட்டிங்கன்னா 332 நிமிஷம் இல்லையா? 24 × 13 332 நிமிஷம். அதை போட்டிங்கன்னா 5 மணி 33 நிமிஷம் வருதா? 5 மணி 32 நிமிஷம். 5 மணி 32 நிமிஷம். இது அந்த 13 நாழிக்கு 13 நாழி இதில் எவ்வளோ போட்டுருங்க? வினாடியை விட்டுருங்க. வினாடின்றது ரொம்ப கம்மி தான், 19 வினாடி. 19 வினாடின்றது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதை விட்டுருங்க. இதில் போட்டுறதே உங்களுக்கு என்ன பண்ணுங்க? 13 நாழி 32 வினாடி, 1/2 நிமிஷம். 32 வினாடின்றது 1/2 நிமிஷம். வேணா 1/2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பாதகம் இல்லை. இப்போ இந்த ஒரு 5 மணி 32 நிமிஷம், இது கூட ஒரு 39 நிமிஷத்தை ஆட் பண்ணணும். சூரிய உதயம் லேட்டாக வருது இல்லையா? மறுநாள் அதே தான் 39 நிமிஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா 6 மணி 11 நிமிஷம். 6 மணி 11 நிமிஷம். அதில் ஒரு 30 வினாடி நம்ம 1/2 நிமிஷம் சேர்க்கணும் இல்லை? 6 மணி 12 நிமிஷம்னு கூட வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் 11.5 நிமிஷம். காத்தால அதை நீங்கள் ஆட் பண்ணுங்க. காத்தால 6 மணிலேருந்து இதை ஆட் பண்ணீங்கன்னா 6 மணி 12 நிமிஷம்ன்றது எவ்வளோ வருது? மத்தியானம் 12. ஆக மத்தியானம் 12 வரைக்கும் தான் அமாவாசை இருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இப்போ நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு காத்தால, திங்கக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:51க்கு ஆரம்பிக்கிற அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காத்தால 12-11 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு பித்ருக்காலம் எதுல வருது? ஞாயிற்றுக்கிழமை வருதா திங்கக்கிழமை வருதா செவ்வாய்க்கிழமை வருதா? ஜனவரி 31 தான் பித்ருக்காலம் வருது. ஏன்னா பித்ருக்காலம் வந்து 1:51 நம்ம போட்டு ஒரு கணக்கு சொன்னேன் பாருங்க. 1:51 1:52 4:16 வரைக்கும் பித்ருக்காலம். 1:52 4 ஏன்னா நம்ம இது பண்றது அமாவாசை வந்து தர்ப்பணம் பண்றதுக்கு 1:12 4:16 வரைக்கும் தான். 1:52 4:16 வரைக்கும் பித்ருக்காலம். இந்த காலம் அமாவாசை திதி வர இடத்துல வரப்ப இருக்கா பார்க்கணும். ஆக ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்துல தான் அமாவாசை திதி கிராஸ் ஆகுது. ஈவன் அவன் பஞ்சாங்கத்துல சதுர்த்தசின்னு போட்டா கூட மற்ற காரியங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. மற்ற நீங்க செய்யற அமாவாசை வீடு கட்டுறது, வாசப்படி வைக்கிறது, நல்லப்படி வைக்கிறது, வீட்டுக்கு இது ஆரம்பிக்கிறது, நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு பண்றமே, அதுக்கெல்லாம் இது பொருந்தாது. அதுக்கு செவ்வாய்க்கிழமை தான். ஏன்னா அதுல அமாவாசைன்ற கணக்கு அந்த திதியோட கணக்கு மட்டும்தான். திதி மத்தியானம் 12 மணியோட முடிஞ்சு போறது, மத்தியானத்துக்கு மேல இல்ல. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா விடிய காத்தால இல்ல. நீங்க காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யறது காத்தால தான் செய்வோம். காத்தால இல்ல, மத்தியானம் 1:51 தான் அமாவாசை வருது. அதனால நீங்க அப்ப பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்க அமாவாசை வராம நீங்க நல்ல காரியங்களை பண்ண முடியாது. ஆனா பித்ருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பித்ரு காலான்றது மத்தியானம் 1:51 4:16 வரைக்கும் தான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அது திங்கக்கிழமை அன்னைக்கு. திங்கக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஜனவரி 31 அன்னைக்கு பித்ரு காலம் மத்தியானம் 1:52 4:16 வரைக்கும் தான். அந்த பித்ரு காலத்துல அமாவாசை என்னைக்கு இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை இருக்கா திங்கக்கிழமை இருக்கான்னு பார்க்கணும். இந்த திங்கக்கிழமை இருக்கா செவ்வாய்க்கிழமை இருக்கான்னு பார்க்கணும். திங்கக்கிழமை தான் இருக்கு. ஜனவரி 31 தான் இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்தியானம் 12 அமாவாசை முடிஞ்சு போகுது. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி வர அந்த பித்ரு காலத்துல அந்த நேரத்துல அமாவாசை திதியே கிடையாது. அதனால அன்னைக்கு பண்ணக்கூடாது.
ஈவன் அவங்க அமாவாசைன்னு சொன்னா கூட மற்ற காரியங்கள்லாம் நீங்க நல்ல காரியங்கள்லாம் காத்தாலேயே பண்றீங்க. பெரும்பாலான இது காரியங்கள் நம்ம மனுஷா காரியங்கள் பண்றதெல்லாம் 11 மணி 12 மணி உச்சி தாண்டறதுக்குள்ள. அந்த உச்சி தாண்டற வரைக்கும் அமாவாசை இன்னைக்கு தான் இருக்கு, செவ்வாய்க்கிழமை தான் இருக்கு. திங்கக்கிழமை இல்ல. திங்கக்கிழமை 1:51 தான் அமாவாசை திதி வருது. ஸோ அன்னைக்கு நீங்க வந்து அமாவாசையை வச்சு நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணீங்கன்னா அது சரியில்லை. ஆக நீங்க செய்யற காரியத்தை பொறுத்து இருக்கு. நீங்க இது பித்ரு காரியம், நீங்க இது செய்யறது அமாவாசை, தை அமாவாசை, நீங்க பித்ரு காரியங்கள் செய்யறதுக்கு, அமாவாசை திதி கொடுக்கறதுக்கு, தர்ப்பணம் பண்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அந்த பித்ரு காலத்துல அமாவாசை இருக்கு. அதனால அன்னைக்கு தான் பண்ணணும். திங்கக்கிழமை இல்ல, இது செவ்வாய்க்கிழமை இல்ல, பிப்ரவரி 1ஆம் தேதி கிடையாது, பிப்ரவரி 1ஆம் தேதி கிடையாது, ஜனவரி 31 தான் அந்த திதி இருக்கு. அதனால அந்த பிராத காலன்றது அந்த பித்ரு காலத்துல வந்து அமாவாசை திதி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் பண்ணணும். அன்னைக்குதான் நீங்க பித்ரு தர்ப்பணம்ன்றதை பண்ணணும். ஆக இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கணக்கு பொறுத்த வரைக்கும் தர்ப்பணம் பித்ருக்களுக்கு நீங்க பித்ருக்களுக்கு கைங்கரியம் பண்றது இந்த மாதிரி காரியங்களை நீங்க வந்து என்னைக்கு இதுதான் பண்ணணும், திங்கக்கிழமை தான் பண்ணணும், ஜனவரி 31 தான் பண்ணணும். மற்ற காரியங்கள் இருக்கு இல்லையா, நீங்க பூஜை பண்றது, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு மாவிளக்கு ஏற்றுறது, ஏதோ ஒன்று வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, அமாவாசை நல்ல நாளில் நினைச்ச நாளில் ஒரு பார்க்கறது, அது மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சுப காரியங்களை ஆரம்பிக்கிறத நீங்க அதை வந்து செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும், திங்கக்கிழமை பண்ணக்கூடாது. ஏன்னா திங்கக்கிழமை நீங்க காத்தால 12 மணிக்குள்ள பண்ணுவீங்க. 12 மணிக்குள்ளதான் நம்ம சுப காரியங்களை பண்ணும்போது 12 மணிக்குள்ள அமாவாசை திங்கக்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை தான் இருக்கு. அதனால நல்ல காரியங்களை செய்யறது செவ்வாய்க்கிழமை செய்யணும். தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செய்யணும் என்றது இதனோட கன்க்ளூஷன். இதுல ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது புரியலன்னா கேளுங்க, என்கிட்ட டவுட் கேட்டாதான் என்னால சொல்ல முடியும். நான் சொல்லிட்டே இருக்கிறதுன்றது வேற. நீங்க டவுட் உங்களுக்கு இருந்து கேட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கும் புரியும், நானும் ஏதாவது விட்டுட்டேனான்றது எனக்கு தெரியும். கரெக்டா பாருங்க. இது இப்படிதான் பஞ்சாங்கம் பாக்குறதுன்றது இப்படிதான் பார்க்கணும். நீங்க செய்யற காரியங்களை பொறுத்து பார்க்கணும். நல்ல காரியங்கள் செய்யும் போது அதுக்கான நேரம், அதுக்கான இது. நீங்க மனித காரியங்கள் செய்யறது வந்து நீங்க அதுக்கு வந்து பார்க்கணும். அதே மாதிரி தெய்வ காரியங்கள், கோயிலுக்கு பூஜை கீஜை அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதெல்லாம் மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் பண்ணிட்டு கூடாது. காத்தால போய் பண்ணணும். தெய்வத்துக்கு பூஜை பண்றது, அர்ச்சனை பண்றது, அதெல்லாம் வந்து தெய்வ காலம் பார்த்தீங்களா, அந்த காத்தால 8:24 8:30க்குள்ள போய் கோயிலுக்கு போயிட்டு வருது, அதெல்லாம் அதுக்குள்ள பண்ணணும். அதுக்கு அடுத்ததுலையும் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது தேவர் காலம் தான், தோஷம் இல்லை. ஆனா தெய்வத்துக்கு உகந்தது அதுதான். அதுக்கு அடுத்தது தேவர் காலன்றது வந்து நீங்க இந்திர பூஜை அந்த மாதிரி சில தேவர்களை உத்தேசிச்சு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த தேவர்களுடைய காலத்துல பண்ணல. நம்ம மனிதர்களுடைய காலம் மத்தியானம் பத்தியா, அதுதான் நம்ம சாப்பிட்ற வேலை 1 மணி. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுறது, நம்மளோட வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த வேலைகள்லாம் பாக்குறது அந்த மத்தியானம் 3ஆவது காலத்துல. ஆக இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதை எல்லாரும் தவறாம கேளுங்க. தேங்க்யூ.